Hello everyone, this is Santosh. Welcome to our CSJ Academy YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸோட குயிக் ரிவிஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். 6 பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அட்டாமிக் ரேடியஸ், அயானிக் ரேடியஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்ட் ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். இது இல்லாம எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், இது எல்லாமே பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதுல எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை தவிர மற்ற 6 பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியோட குயிக் ரிவிஷன் தான் இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமிக் ரேடியஸ். அட்டாமிக் ரேடியஸ் இதோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா internuclear distance of the two identical atom in covalent bond. அப்போ இந்த மாதிரி internuclear distanceல two atom வந்து covalent bond form ஆயிருச்சு அப்படின்னா அந்த internuclear distanceல half value தான் நம்ம ஒரு ஆட்டத்தோட ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். இண்டிவிஜுவலா ஒரு ஆட்டத்தோட ரேடியஸை நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது எக்ஸெப்ட் நோபல் கேஸை தவிர. நோபல் கேஸஸோட ரேடியஸை நம்ம வான் டெர் வால்ஸ் ரேடியஸை யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்றோம். இந்த அட்டாமிக் ரேடியஸை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா ஹெட்டிரோநியூக்ளியர் டை அட்டாமிக் மாலிகுலா இருந்துச்சுன்னா ரேடியஸ் ஆஃப் A plus ரேடியஸ் ஆஃப் B ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் A to B. ஓகேங்களா, இது ஒரு ஃபார்முலா. இதுவே ஹோமோநியூக்ளியர் டை அட்டாமிக் மாலிகுலா இருந்துச்சு அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் A ஈக்குவல் டு distance of A to A by 2. ஓகேங்களா, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம அட்டாமிக் ரேடியஸ் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. ஹெட்டிரோநியூக்ளியர் டை அட்டாமிக் மாலிகூல், அதாவது இந்த ஆட்டம் A இந்த ஆட்டம் B ஆ இருந்துச்சுன்னா அப்ப இந்த ஆட்டத்தோட ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ரேடியஸ் ஆஃப் A plus ரேடியஸ் ஆஃப் B equal to distance of A to B அப்படின்னு நம்ம சொல்றோம். செகண்ட், இந்த ஆட்டமும் A இந்த ஆட்டமும் A வா இருந்துச்சு அப்படின்னா radius of A equal to distance of A to A by 2. அப்படி இல்லனா இந்த 2 இங்கே வச்சு நம்ம சொல்லலாம் 2 into radius of A equal to distance of A to A அப்படினு நாம சொல்லலாம். ஓகேங்களா, செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும் அப்படினா அயானிக் ரேடியஸ். அயானிக் ரேடியஸ் அப்படின்றது என்ன அப்படினு பார்த்தோம்னா ஆட்டத்தோட சென்டர் பார்ட் நியூக்ளியஸ், அந்த நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் செல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ். இந்த அயானிக் ரேடியஸ்ல அயான்ஸோட ரேடியஸா தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ அயான் ஃபார்ம்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட சென்டர் பார்ட் நியூக்ளியஸ், அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கிளவுட் எங்க வரைக்கும் இருக்குதோ அது வரைக்குமான டிஸ்டன்ஸ் நம்ம அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த அயானிக் ரேடியஸ் எழுதுறதுக்கான ட்ரிக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா anion is greater than neutral atom is greater than cation. இதுல anion இருந்துச்சு அப்படின்னா high charge to low charge நம்ம அரேஞ்ச் பண்ணனும். அதுவே cation இருந்துச்சு அப்படின்னா low to high charge நம்ம அரேஞ்ச் பண்ணனும். ஓகேங்களா, இதுதான் இந்த அயானிக் ரேடியஸ் எழுதுறதுக்கான ட்ரிக். தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி ஐசோலேட்டட் நியூட்ரல் கேசியஸ் ஆட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வேலன்சி செல்லில் இருக்கக்கூடிய மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரானை ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுத்து அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது, அந்த எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ ஒரு கேசியஸ் ஆட்டத்திலிருந்து ஒரு மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரானை நம்ம எனர்ஜி கொடுத்து ரிமூவ் பண்றது, இந்த எனர்ஜிக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேங்களா, இது அயனைசேஷன் எனர்ஜிக்கு உண்டான டெஃபினிஷன். அடுத்து நாம பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரான் அஃபினிட்டி. electron affinity.
எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு ஐசோலேட்டட் நியூட்ரல் கேசியஸ் ஆட்டத்திலிருந்து எக்ஸஸா ஒரு எலக்ட்ரானை நம்ம ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போது அந்த கேசியஸ் நியூட்ரல் ஆட்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய எனர்ஜியை நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கேசியஸ் நியூட்ரல் ஆட்டம் இருக்குது. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஆல்ரெடி இருக்கும், இந்த ஆட்டத்துல ஆல்ரெடி இருக்கும். எக்ஸஸா நம்ம ஒரு எலக்ட்ரானை வந்து ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்ணும்போது இந்த ஆட்டத்தில் இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த எனர்ஜி, ரிலீஸ்டு எனர்ஜி, இதுதான் நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டி EA அப்படின்னு நம்ம சொல்றோம். பீரியாடிக் டேபிள்ல மோஸ்ட் எலக்ட்ரான் அஃபினிட்டி எந்த எலிமெண்ட்டுக்கு இருக்கும் அப்படின்னா குளோரின். ஓகேங்களா? ஃபிஃப்த் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, A அண்ட் B ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில ஒரு கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குது. கோவேலன்ட் பாண்ட் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ A ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை கொடுத்திருக்கும், B ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த A and B இந்த ஆட்டத்துக்கு இன் பிட்வீன்ல கோவேலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் ஏதாவது ஒரு ஆட்டம் தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி ஆர் டெண்டன்சியை தான் நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ரெண்டு எலக்ட்ரானையும் B ஆட்டம் வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா A ஆட்டத்துக்கு வந்து பாசிட்டிவ்னும் B ஆட்டத்துக்கு வந்து நெகட்டிவ்னு வரும். இதை நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவ்னு சொல்றோம். இதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை கால்குலேட் பண்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா மூணு நியூமெரிக்கல் ஸ்கேலை பேஸ் பண்ணி இந்த எலக்ட்ரோ நெகட்டிவ் வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒன்று வந்து பவுலிங் ஸ்கேல், செகண்ட் ஒன் முல்லிகன் ஜபர் ஸ்கேல், தேர்ட் ஒன் ஆல்ஃபிரட் ரோப்போ ஸ்கேல். அந்த மூணு ஸ்கேலை யூஸ் பண்ணி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அப்படி கால்குலேட் பண்ணதுல பவுலிங் தான் ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை கால்குலேட் பண்றாரு. அவரோட அசம்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டத்தோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ 2.1. பீரியாடிக் டேபிள்ல ஹையஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ இருக்கக்கூடிய எலிமெண்ட் ஃப்ளோரின், வேல்யூ வந்து 4. லோயஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னா சீசியம், அதோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ 0.7. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். இதுதான் 6th ப்ராப்பர்ட்டி, ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். Shielding effect or screening effect. இது என்ன அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நியூக்ளியர் போர்ஸை வந்து இன்னர் எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் செல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ்க்கு போக விடாம ஷீல்டு பண்றது, அதுக்கு பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் செல், செகண்ட் செல், இது ரெண்டுத்தையும் இன்னர் செல் எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்றோம். இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் ஆயிருக்கும். தேர்ட் செல்லுல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த நியூக்ளியஸ்ல இருந்து இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இந்த தேர்ட் செல் அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கு போக விடாம இந்த இன்னர் செல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து தடுக்கக்கூடிய நேச்சரை தான் நம்ம ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றது ஒரு 6 ப்ராப்பர்ட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து அட்டாமிக் ரேடியஸ், செகண்ட் ஒன் வந்து அயானிக் ரேடியஸ், தேர்ட் ஒன் வந்து அயனைசேஷன் எனர்ஜி, ஃபோர்த் ஒன் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஃபிஃப்த் ஒன் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, சிக்ஸ்த் ஒன் வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட். ஓகேங்களா? இந்த 6 பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியோட பீரியாடிக் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். பீரியாடிக் ட்ரெண்ட். பீரியாடிக் டேபிள்ல நம்ம லெஃப்ட் டு ரைட் போனோம் அப்படின்னா அது வந்து பீரியட், உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் டு ரைட் நம்ம போனோம் அப்படின்னா அது பீரியட்ஸ். அதுவே டாப் டு பாட்டம் நம்ம போனோம் அப்படின்னா அது வந்து குரூப்ஸ். டாப் டு
பாட்டம் நம்ம போனோம் அப்படின்னா அது வந்து குரூப்ஸ். இந்த 6 பீரியாடிக் ப்ராப்பர்ட்டில பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி மட்டும் லெஃப்ட் டு ரைட் போனோம் அப்படின்னா டிகிரீசஸ். மற்ற 4 ப்ராப்பர்ட்டியுமே அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த 3 ப்ராப்பர்ட்டியும் இன்கிரீசஸ் ஆகும். இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். எப்போ அப்படின்னா பீரியட் வைஸ் போகும் பொழுது. அப்ப இங்க நம்ம எழுதணும் அப்படின்னா ஏஆர் அப்படின்றது அட்டாமிக் ரேடியஸ் என்ன ஆகுது அப்படின்னா டிகிரீசஸ் ஆகுது. அயானிக் ரேடியஸ் பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா டிகிரீசஸ். அயனைசேஷன் எனர்ஜி பீரியட் வைஸ் போகும் பொழுது இன்கிரீசஸ். அதுவே எலக்ட்ரான் அஃபினிட்டி பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா இன்கிரீசஸ். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி En அப்படின்னு எழுதுறேன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா இன்கிரீசஸ். ஷீல்டிங் எஃபெக்ட் இது மட்டும் பீரியட் வைஸ் போகும் பொழுது கான்ஸ்டன்ட்டா இருக்குது. ஷீல்டிங் எஃபெக்ட் பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து பீரியட் வைஸ் போகும்பொழுது டிகிரீசஸ். அதுக்கப்புறம் அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இந்த 3 ப்ராப்பர்ட்டி பீரியட் வைஸ் போனோம்னா இன்கிரீசஸ். ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்குது. இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்த்துடலாம். பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா ஆட்டத்தோட சைஸ் காமனா வந்து டிகிரீசஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் சேம் செல்லியே ஆட் ஆகுறதுனால நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் செல்லில் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால ரேடியஸ் அப்படின்றது ஆரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஒரு சர்க்குலர்ல சென்டர் பார்ட்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் செல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ரேடியஸ்னு சொல்லுவோம். அப்ப பீரியட் வைஸ் போகும் பொழுது ஆட்டத்தோட சைஸ் ஸ்மாலஸ்டா ஆகிறதுனால ரேடியஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆயிருது. அந்த ஒரு ரீசன்னால பீரியட் வைஸ் போனோம்னா அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து டிகிரீசஸ். அயனைசேஷன் எனர்ஜி எப்படி வந்து பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா இன்கிரீசஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்றது ஒரு நியூட்ரல் ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டத்தில் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு வெளியில இருந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி. பீரியட் வைஸ் போகும்பொழுது பீரியாடிக் டேபிள் ஆட்டத்தோட சைஸ் ஸ்மாலஸ்ட் ஆகுது. ரீசன் எலக்ட்ரான் சேம் செல்லியே ஆட் ஆகுது. அப்ப நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய வேலன்சி எலக்ட்ரானுக்கு இடையான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப ஹையா இருக்கிறதுனால ஹையஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசன்னால அயனைசேஷன் எனர்ஜி பீரியட் வைஸ் போனோம்னா இன்கிரீசஸ். அதுவே எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி சார் இன்கிரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நியூட்ரல் ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டத்துல வெளியில இருந்து எக்ஸஸா நம்ம ஒரு எலக்ட்ரானை கொடுப்போம். உள்ள இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா சேம் செல்லியே எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகிறதுனால ஆட்டத்தோட சைஸ் ஸ்மாலஸ்டா இருக்கும். சென்டர் பார்ட் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் செல்லில் இருக்கக்கூடிய வேலன்சி எலக்ட்ரானுக்குமான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். அப்போ வெளியிலிருந்து பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படியே நம்ம ஆட் பண்ணாலும் ஹையஸ்ட் எனர்ஜி வந்து உள்ள இருந்து ரிலீஸ் ஆகும். அதனாலதான் பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்கிரீசஸ். அதுவே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இன்கிரீசஸ் ஆகுது அப்படின்னா சேம் ரீசன். பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் சேம் செல்லியே ஆட் ஆகும். அப்ப ஆட்டத்தோட சைஸ் ஸ்மாலஸ்டா தான் இருக்குது. அப்படி ஸ்மாலஸ்டா இருக்கிறதுனால ஆட்டத்தோட சென்டர் பார்ட் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் செல்லில் இருக்கக்கூடிய வேலன்சி எலக்ட்ரானுக்குமான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப ஹையா இருக்குது. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா நியூக்ளியஸ் அந்த ஆட்டத்துல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி அதுக்கே அதிகமா இருக்குது. அந்த ஒரு ரீசனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா இன்கிரீசஸ். அடுத்து ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்றது நியூக்ளியஸ்ல இருந்து அவுட்டர் மோஸ்ட் செல்லுக்கு அந்த ஃபோர்ஸை வந்து போக விடாம இன்னர் எலக்ட்ரான்ஸ் தடுக்கிறது. பீரியட் வைஸ் போனோம்னா சேம் செல்லியே எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகிறதுனால ஒவ்வொரு பீரியடா நம்ம போகும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் போனோம் அப்படின்னா அது எல்லா ஆட்டத்துக்குமே ஒரே ஒரு செல் மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். செகண்ட் பீரியட் போனோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் செல்ஸ் வந்து 2, தேர்டுக்கு
3 செல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி பீரியட் வைஸ் போகும் பொழுது நமக்கு ஆட்டத்தோட சைஸ் சேமா இருக்குது. எப்போ அப்படின்னா பீரியட்ல. அதனால அங்க பார்த்தோம் அப்படின்னா ஷீல்டிங் எஃபெக்ட் ஒவ்வொரு பீரியடா நம்ம போகும் பொழுது எல்லா ஆட்டத்துக்குமே சேமா தான் இருக்குது. அப்போ அங்க ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா மெயின்டைன் ஆகுது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம பேசுறோம். அப்போ லெஃப்ட் டு ரைட் பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா பீரியாடிக் டேபிள்ல அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து டிகிரீசஸ், அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி இன்கிரீசஸ், ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்குது. இதுவே டாப் டு பாட்டம் நம்ம போனோம் அப்படின்னா குரூப் வைஸ் போகும் பொழுது நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து இன்கிரீசஸ். அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் வந்து இன்கிரீசஸ். அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா குரூப் 2 டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போகும் பொழுது டிகிரீசஸ். ஓகேங்களா? இதுவே ஷீல்டிங் எஃபெக்ட், ஷீல்டிங் எஃபெக்ட் டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போனோம் அப்படின்னா இன்கிரீசஸ் ஆகுது. ஓகேங்களா? இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் டாப் டு பாட்டம் போகும் பொழுது குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். பீரியாடிக் டேபிள்ல குரூப் வைஸ் போனோம் அப்படின்னா ஆட்டத்தோட சைஸ் பெருசாகும். ரீசன் என்னன்னா எலக்ட்ரான்ஸ் நெக்ஸ்ட் செல்லுல ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகிறதுனால ஆட்டத்தோட சைஸ் பிக்கர் ஆகுது. அப்படி பிக்கர் ஆகிறதுனால ஆட்டத்தோட சென்டர் பார்ட் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லுல இருக்கக்கூடிய அந்த வேலன்சி எலக்ட்ரானுக்குமான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். ஓகேங்களா? இது காமன். இதை வச்சு இந்த 6 ப்ராப்பர்ட்டியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் குரூப் வைஸ் போகும் பொழுது இன்கிரீசஸ் ஆகுது. என்ன ரீசன்னா எலக்ட்ரான் நெக்ஸ்ட் செல்லுல ஆட் ஆகிறதுனால ஆட்டத்தோட சைஸ் பெருசாகுது. அப்படி பெருசாகும் பொழுது ஆட்டத்தோட ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் ஆல்சோ இன்கிரீசஸ். அடுத்து அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி நம்ம குரூப் வைஸ் போனோம் அப்படின்னா டிகிரீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். என்ன ரீசன் அதுக்கான விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்றது ஒரு ஐசோலேட்டட் கேசியஸ் நியூட்ரல் ஆட்டத்தில் இருந்து நம்ம எனர்ஜியை கொடுத்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது. டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போகும் பொழுது அட்டாமிக் நம்பர் இன்கிரீசஸ், ஆட்டத்தோட சைஸ் பெருசாகுது. அப்படி பெருசாகிறதுனால ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்தாலே அந்த ஆட்டத்தில் இருக்கிற எலக்ட்ரானை ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரீசன் சென்டர் பார்ட் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் செல்லில் இருக்கக்கூடிய அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்குமான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கொஞ்சம் லெஸ்ஸா இருக்கும். ரீசன் ஆட்டத்தோட சைஸ் பெருசாகிறதுனால. அப்போ டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போகும் பொழுது அயனைசேஷன் எனர்ஜி டிகிரீசஸ், எலக்ட்ரான் அஃபினிட்டியும் டிகிரீசஸ். அதுக்கான ரீசன் பார்த்தோம்னா எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்றது ஒரு நியூட்ரல் ஆட்டத்துல நம்ம அடிஷனலா ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்றதுனால அந்த ஆட்டத்துல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜியை தான் எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம். டாப் டு பாட்டம் நம்ம போகும் பொழுது எலக்ட்ரான்ஸ் நெக்ஸ்ட் செல்லுல ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகிறதுனால ஆட்டத்தோட சைஸ் பெருசாகுது. அப்படி பெருசாகிறதுனால சென்டர் பார்ட் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லுல இருக்கக்கூடிய வேலன்சி எலக்ட்ரானுக்குமான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். அப்படி லெஸ்ஸா இருக்கிறதுனால எலக்ட்ரானை நம்ம உள்ள ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் படி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தான் டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போகும் பொழுது ரிலீஸ் ஆகும். காரணம் ஆட்டத்தோட சைஸ் பெருசாகுது. அப்படி பெருசாகிறதுனால நிறைய எலக்ட்ரான்ஸ் நம்மளால ஆட் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனால டாப் டு பாட்டம் நம்ம போகும் பொழுது எலக்ட்ரான் அஃபினிட்டி டிகிரீசஸ், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் டாப் டு பாட்டம் போனோம் அப்படின்னா டிகிரீசஸ். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்றது ரெண்டு ஆட்டத்துக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கோவலன்ட் பாண்ட்ல 2 எலக்ட்ரான்ஸையும் ஏதாவது ஒரு ஆட்டம் அட்ராக்டட் டெண்டன்சி, அதை தான் நம்ம எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்றோம். டாப் டு பாட்டம் நம்ம போனோம் அப்படின்னா ஆட்டத்தோட சைஸ் பெருசாகுது. ரீசன் நெக்ஸ்ட் செல்லுல எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகுது. அப்படி ஆட் ஆகுறதுனால ஆட்டத்தோட சைஸ் பெருசாகும் பொழுது நியூக்ளியஸுக்கும்
அவுட்டர் மோஸ்ட் செல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுக்கு இடையான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் லெஸ்ஸா இருக்கும். அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி அதுக்கு கம்மியா இருக்கும். அப்படி கம்மியா இருக்கிறதுனால டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போனோம் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ நமக்கு டிகிரிஸஸ் ஆகுது. அப்போ டாப் டு பாட்டம் நம்ம போனோம் குரூப் வைஸ் போகும் பொழுது அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிகிரிஸஸ். ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து குரூப் வைஸ் போனோம் அப்படின்னா இன்கிரீசஸ் ஆகுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதை நம்ம பார்த்தோம்னா ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இன்னர் எலக்ட்ரான்ஸ் வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான்ஸுக்கு இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் போக விடாம ஷீல்ட் பண்றதா தடுக்கிறது. அதுக்கு பேர் தான் ஷீல்டிங் எஃபெக்ட். டாப் டு பாட்டம் நம்ம போனோம் அப்படின்னா ஆட்டத்தோட சைஸ் பெருசாகுது, எலக்ட்ரான்ஸ் நெக்ஸ்ட் செல்லுல ஆட் ஆகிறதுனால. அப்போ சென்டர் பார்ட் நியூக்ளியஸுக்கும் அவுட்டர் மோஸ்ட் செல்லுல இருக்கக்கூடிய வேலன்சி எலக்ட்ரான்ஸுக்குமான அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப லெஸ்ஸா இருக்கும். என்ன காரணம்னா இன்னர் எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அவுட்டர் செல்லுக்கு போக விடாம தடுக்குது. அப்படி தடுக்கிறதுனால நமக்கு டாப் டு பாட்டம் போகும் பொழுது ஷீல்டிங் எஃபெக்ட் இன்கிரீசஸ் ஆகுது. ஓகேங்களா? பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸோட பீரியாடிக் ட்ரெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது லெஃப்ட் டு ரைட் பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் இந்த ரெண்டும் டிகிரிசஸ். அதுவே அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்கிரீசஸ். ஷீல்டிங் எஃபெக்ட் பீரியட் வைஸ் போனோம் அப்படின்னா கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதுவே டாப் டு பாட்டம் குரூப் வைஸ் போகும் பொழுது அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடியஸ் இன்கிரீசஸ். அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிகிரிசஸ். ஷீல்டிங் எஃபெக்ட் இன்கிரீசஸ். இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிலாம் ஆல்ரெடி வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோவோட லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நீங்க போயிட்டு அந்த கான்செப்ட் தெளிவா பார்த்துக்கோங்க. இந்த செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணது பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸோட குயிக் ரிவிஷன் தான் இப்போ நம்ம பார்த்தது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.